ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் லைஃப் வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் பிடிச்சது பன்னீர் பட்டர் மசாலா. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப ஃபேவரட்டாக சப்பாத்தினாலே பன்னீர் பட்டர் மசாலான்னு கேட்குற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் வீட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். ரஃப்பாக கட் பண்ணால் போதும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி குலைவாக வர வரைக்கும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அதே மாதிரி ஒரு கடாயை வச்சு பீசஸ் ஸ்லைஸ் போட்டு பன்னீரை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் அப்படியே கூட சேர்ப்பாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க டேஸ்ட்னு ஒன்று இருக்குமா. எங்கள் வீட்டில் கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டால் தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சில பேர் அப்படியே கூட போடலாம். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணோடனே நார்மலாக பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கணும். பட்டர் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்பைசஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன், காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சமாக உப்பு. எங்கள் வீட்டில் சுகர் போட்டால் தான் பிடிக்கும். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே லைட்டாக சுகர். நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீமும் இல்லை. ஸோ அதனால் நான் பட்டரே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ திக்னஸ் கொடுக்கும். கடைசியாக கஸ்தூரி மெட்டி போட்டு நல்லா கிண்டி விட்டோன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்தியோடு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.